ஹலோ மக்களே, சுனிதா வில்லியம்ஸ் உடைய காலை வாரிய போயிங் நிறுவனம் ஆளே இல்லாமல் மீண்டும் பூமிக்கு வந்த ஸ்டார்லைனர் என்ன நடந்துச்சு? சர்வதேச விண்வெளி மையத்திற்கு விண்வெளி வீரர்களை அழைத்து செல்லவும் அங்க இருப்பவர்களை பூமிக்கு சேஃபா கொண்டு வருவதற்காக போயிங் நிறுவனம் தயாரிக்கப்பட்டதுதான் இந்த ஸ்டார்லைனர் ஸ்பேஸ்ஷிப். இந்த ஒரு ஸ்டார்லைனர்ல சுனிதா வில்லியம் பயணிச்சிருந்தாங்க. ஆனா மீண்டும் அவங்கள பூமிக்கு கொண்டு வருவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. எதனாலனாக்கா இந்த ஒரு ஸ்டார்லைனர் விண்கலத்துல சில தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால சுனிதா வில்லியம்ஸ் இல்லாமலேயே செப்டம்பர் 7 அன்னைக்கு விடிய காலையில 12:03 மணி அளவுல இந்த ஒரு ஸ்டார்லைனர் விண்கலம் பூமியை வந்தடைந்தது. பூமியிலிருந்து ஏறத்தாழ 400 கிலோமீட்டர் உயரத்துல இந்த சர்வதேச விண்வெளி மையம் அமைந்திருக்கு. இந்த ஒரு விண்வெளி மையத்திற்கு அடிக்கடி விண்வெளி வீரர்கள் சென்று ஆராய்ச்சி செய்வது வழக்கமா இருந்திருக்கு. அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா தான் இந்த ஒரு பணிகளை மேற்கொண்டு வந்திருந்தது. சமீபத்துல நாசா இந்த ஒரு பணிகளை தனியார் வசம் ஒப்படைக்க முடிவு செய்திருந்தது. அப்படி முடிவு செய்த பிறகுதான் இந்த ஒரு போயிங் நிறுவனத்தை நாசா தேர்ந்தெடுத்தது. இந்த ஒரு போயிங் நிறுவனத்திற்கு முன்பே விமானங்களை செய்யக்கூடிய அனுபவங்கள் உண்டு. இதற்காக தான் இந்த ஒரு போயிங் நிறுவனத்தை நாசா தேர்ந்தெடுத்திருக்கு. போயிங் நிறுவனம் இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த புச் வில்மோர் என்ற இருவரையும் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு இட்டு சென்று மீண்டும் பூமிக்கு சேஃபா கொண்டு வரும் பணியை ஏற்றுக்கொண்டது. இதற்காக தான் ஸ்டார்லைனர் எனும் ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை போயிங் நிறுவனம் உருவாக்கப்பட்டது. அந்த ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல தான் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் என்ற இருவருமே சர்வதேச விண்வெளி மையத்திற்கு ஜூன் 5 அன்று அனுப்பி வைக்கப்பட்டனர். 2 நாட்கள் கழித்து, அதாவது ஜூன் 7 அன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் இருவருமே சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்திருந்தனர். ஆனால் இந்த ஒரு பயணம் தொடங்குவதற்கு முன்னரே பல குளறுபடிகள் ஏற்பட்டிருந்தது. 2-3 முறை இந்த ஒரு குளறுபடிகளால இந்த ஒரு ஸ்டார்லைனர் பயணத்தை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாங்க. ஜூன் 7 அன்னைக்கு சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற சுனிதா மற்றும் வில்மோரும் ஜூன் 14 அன்னைக்கு மீண்டும் பூமிக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் ஸ்டார்லைனரில் ஏற்பட்ட ஹீலியம் வாயு கசிவு மற்றும் உந்துவிசை கருவியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணத்தால மீண்டும் பூமிக்கு வருவதில் சிக்கல் ஏற்பட்டு இருக்கிறது. இதன் காரணமாக சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இருவரையும் அழைத்து வருவதற்கு 1 வாரங்கள் தள்ளி போடப்பட்டது. இதன்படி பார்த்தாக்கா ஜூன் 26 அன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் இருவருமே பூமிக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் ஸ்டார்லைனரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு இன்று வரையில் சரி செய்யப்படாததால இன்று வரை இருவருமே பூமிக்கு திரும்பாமல் சர்வதேச விண்வெளி மையத்திலேயே சிக்கி தவிக்கின்றனர். இது நாசா விஞ்ஞானிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து நம்ம பூமிக்கு மீண்டும் வருவதற்கு 6 மணி நேரங்கள் ஆகும். இந்த ஒரு 6 மணி நேரத்துல எந்த ஒரு தொழில்நுட்ப கோளாறுகளும் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்தால் மட்டுமே பூமிக்கு சேஃபா வர முடியும். ஆனால் ஸ்டார்லைனரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணத்தால இன்று வரையில் அதை சரி செய்யப்படல. அதனால என்ன பண்ண போறாங்கனாக்கா, வரும் 2025ஆம் ஆண்டு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் க்ரூ விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்கிறது. அதில் சுனிதாவும் வில்மோரும் திரும்புவார்கள் என நாசா அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சரி, ஓகே, இது வரைக்கும் நம்ம சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் இருவருமே சர்வதேச விண்வெளி மையத்துல சிக்கி தவிக்கின்றனர். அவங்களால ஏன் இன்னைக்கு வரைக்கும் பூமிக்கு திரும்ப முடியல என்ற பிரச்சனையை நம்ம பார்த்தோம். அதோட சர்வதேச விண்வெளி மையத்துல சிக்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த இருவரையும் வரும் 2025ஆம் ஆண்டு மீட்டு பூமிக்கு அழைத்து வருவோம் என நாசா அறிவிப்பு வெளியிட்டதையும் பார்த்தோம். சரி, ஓகே, இந்த ஒரு இன்ஃபர்மேஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு வேற ஒரு இன்ஃபர்மேஷன்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜிடி சுந்தரேசன். தேங்க்யூ.